நான் வந்து மெயினா நான் டான்ஸரா வரணுங்கிற ஆசையை விட என்கிட்ட முதல்ல இருந்த ஆசை என்னன்னு சொன்னா, நான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. நான் ஃபிலிம்ஸ் பண்ணணும், நான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கும் நிறைய தடைகள் இருந்திருக்கு. என்னால முடியாதோ, செய்ய இயலாதோ அப்படின்ட்டுலாம். ஆனா அதே மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நான் சொல்ல நினைக்கிறது தான். ஃபர்ஸ்ட் அப்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ பார்த்து டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபேஸ பார்க்கும்போது, "என்ன இப்படி இருக்கு ஃபேஸ்?" அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கலாம். நிறைய நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆளை விட நிறைய அதிகமா பண்ணக்கூடிய இது கூட அவங்ககிட்ட இருக்கலாம். ஸோ அவங்களோட டேலண்ட்ட பாருங்கன்ட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன். அடுத்தது வந்து எங்களுக்கு நிறைய ஸ்டேஜ் ஷோஸ், ஈவெண்ட் எல்லாம் வரும்போது ட்ரெஸ் கோட் அண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேர் வந்து நல்ல காஸ்டியூம்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய கிராண்டா இருக்கும் அவங்கள பார்க்க. அப்படியெல்லாம் அந்த டீமை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க டான்ஸ் பண்ண. அப்ப நான் வச்சிருக்கேன், ஓகே எங்ககிட்டயே நல்ல காஸ்டியூம்ஸ், நல்ல கிராண்டாலாம் இருந்தா நாங்களும் அந்த இடத்துல பண்ணியிருப்போமோ அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து கிளாமரா இருந்து, இல்லைன்னா ட்ரெஸ்ஸை வேறு மாதிரி போட்டு இந்த ஃபேமஸ் ஆகலாம். ஆனா உண்மையில அதெல்லாம் ஃபேமஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீட்டா வெளியில ஆட்கள் பார்த்து, இப்ப ஒரு இடத்துக்கு நாங்க போனோம்னா எங்களை மரியாதையா பார்க்கணும். அதுக்கேத்த மாதிரி நாங்க இருந்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். சுவாதியோட வந்து நிறைய விஷயங்கள் நாங்க பேசியிருந்தோம். ஸோ சுவாதி வந்து தன்னோட லைஃப்ல நடந்த விஷயங்கள், இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ 24 வயசுல வந்து அவங்க சர்ப்ரைஸ் டெலிவரி அப்படின்றது ஒன்று செய்யறாங்க. அவங்களோட ஃபேமிலியை பார்க்குறாங்க. ஒரு தனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக சில பேர் வந்து நம்மலாம் காசுக்காக, சில பேர் வந்து காசுக்காக ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மன திருப்திக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில மன திருப்திக்காக அவங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுக்காக டான்ஸ் கிளாஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்தை நாங்க மென்ஷன் பண்ணலாம். சுவாதியோட டான்ஸ் கிளாஸ்ல சேரணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட டிக்டாக்ல போயிட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து நீங்க பாருங்க. சுவாதி வந்து